அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவருடைய அன்பு மகா பெரியது. அவருடைய அன்பை நம்மால் சுமந்து திரிவது என்பது சுகமான அனுபவம். அவர் மிக மிக நல்லவர். அவருடைய அன்பு மனித அன்பை போல அல்ல. காலம் மாற மாற மனிதனின் அன்பு மாறலாம். மாறும் வாய்ப்பு உடையதுதான் மனித அன்பு. கர்த்தருடைய அன்போ என்றும் மாறாதது. அது நிரந்தரமானது, நிச்சயமானது. அது உண்மையான தேவ அன்பு. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 34. இந்த வேத பகுதி தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி பாடின பாட்டாய் இருக்கிறது. எப்பொழுதும் கர்த்தரை துதித்து பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்து நாம் என்னத்தை எதிர்பார்த்து கர்த்தரிடத்தில் கேட்டாலும் அதையெல்லாம் நமக்கு தந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அப்படி அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவதனால் நாம் மிக தைரியமாக நமக்கு எதிர்வரும் சூழ்நிலைகள் மோசமானதாக வந்தாலும் துன்பமாக வந்தாலும் கூட அவைகளையெல்லாம் நாம் எதிர்கொண்டு வெற்றி பெற தைரியம் உண்டாகும். நாம் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்ட வேண்டும். அப்படி என்றால் கர்த்தர் நம் தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு செய்கிற கிருபைகள், அவர் நமக்கு கொடுக்கிற அவருடைய அன்பு நிமித்தம் நமக்கு செய்கிற செயல்கள், நமக்கு தருகிற பாதுகாப்பு, நமக்கு தருகிற எல்லா வித ஆசீர்வாதங்கள், இவைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுதல் என்பது கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். மற்ற எந்த நம்முடைய திறமைகளை வைத்தோ, நம்முடைய குணாதிசயங்களை வைத்தோ, நம்மளுடைய எந்தவித தாளந்துகளை வைத்தோ, ஆசீர்வாதங்களை வைத்தோ நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தர் நமக்கு செய்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் போது, கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார், நான் நோயாளியாய் இருந்தேன், கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை மீட்டு கொண்டார், அவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு எந்த கவலையும் என் எதிர்காலத்தில் என்னை குறித்து எனக்கு இல்லை, என் வாழ்வை அவர் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நான் தைரியமா இருக்கிறேன், நான் என் சூழ்நிலைகளை கண்டு நான் அஞ்சுவதில்லை, என் சூழ்நிலைகளை என் ஆண்டவர் மாற்றி போடுவார். அது எப்படிப்பட்ட துன்பமாய் இருந்தாலும், எவ்வளவு பலசாலிகள் எனக்கு முன்பாக வந்தாலும், தாவீது ராஜா சொல்லுகிறார், ஒரு சேனையே எனக்கு எதிராக வந்தாலும் நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன் என்று. அது போல நாமும் சொல்ல வேண்டும். அப்படி என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்ட வேண்டும். அவர் இருக்கிறார், என்னை யார் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் எதற்காக கலங்க வேண்டும்? அவர் என்னோடு இருக்கும் போது எனக்கு என்ன கவலை என்று நாம் தைரியமாக இருப்பதும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு சமமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நம்மை உயர்த்த வேண்டும். நாம் நம்மை தைரியப்படுத்த வேண்டும். அதற்கு பெயரே மேன்மை பாராட்டுதல். அப்படி நாம் செய்யும் போது அதை சிறுமைப்பட்டவர்கள் கேட்டு மகிழ்வார்கள். சிறுமையில், அதாவது துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் தீர முடியாத பிரச்சனை என்ற நிலையில் இருப்பவர்கள் நாம் சொல்லுவதை, நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவதை பார்க்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் அந்த விசுவாசம் பெருகும். நமக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் அவர்களிடத்தில் வருவதில் தாவீது ராஜா பாடுகிற பாடலாய் இது இருக்கிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எல்லா காலங்களிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதித்து மகிழ்வேன். எப்பொழுதும் என்னுடைய வாயில் கர்த்தரை உயர்த்துகிற துதி இருக்கும், துதி பலி செலுத்தி கொண்டே இருப்பேன். அப்படி நாம் துதி பலி செலுத்தும் பொழுது நமக்கு அந்த எல்லாவித சாத்தானின் கிரியைகளில் இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். அவைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். துன்பங்களிலும் துயரங்கள், போராட்டங்கள் போன்ற எல்லா காரியங்களிலும் நாம் வெற்றி பெற முடியும். நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். எப்படி கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவது? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் கடந்த காலம் முழுவதும் நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், அனுபவித்து சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நாம் கர்த்தர் என்னோடு இருப்பதினால் என்னால் எதையும் செய்ய முடியும் என்கிற, அதாவது பரிசுத்தமாய் வாழ முடியும், என் எதிரிகளை வெற்றி பெற முடியும், இருளின் கிரியைகளை வெற்றி பெற முடியும் என்று நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நம் கர்த்தரை நம்பி இருப்பது,
கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதனால் என்னால் இந்த காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதனால் நான் இந்த காரியங்களை வெற்றி பெற்றேன் என்று மேன்மை பாராட்டுவதே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நாம் பெருமை பாராட்டுவதே மேன்மை பாராட்டுதலா இருக்கிறது. அப்படிதான் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார். இப்படி கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் பொழுது அதை கேட்கிற சிறுமைப்பட்டவர்கள், துன்பத்திலும் வேதனையிலும் பலவித நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் இருப்பவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். ஏனென்றால் அவர்களும் கர்த்தரை விசுவாசித்து அந்த காரியங்களை மேன்மை பாராட்டும் நிலைக்கு அவர்கள் உயர்வார்கள். அந்த பிரச்சனைகளிலிருந்து, அந்த போராட்டங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று சமாதானத்திற்குள் பிரவேசிப்பார்கள். அதனால் சிறுமைப்பட்டவர்கள் என்றால் பணம் பொருளாதாரத்தினால் ஏழ்மையாய் இருப்பவர்கள், நோயினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள், பலவித சூழ்நிலைகளினால் பலவித போராட்டங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் போன்ற காரியங்களினால் மன உளைச்சலுக்கு ஆளாகிறவர்கள், பலவித நெருக்கடியில் மாட்டிக்கொண்டு தப்பிக்க வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்கள், இவர்கள் தான் சிறுமைப்பட்டவர்கள். அவர்கள் பெரிய பணக்காரர்களாய் இருந்தாலும் நெருக்கடியான சூழ்நிலையில் இருப்பவர்களே சிறுமைப்பட்டவர்கள் என்று குறிக்கப்படுகிறது. அப்படி இருக்க, இப்படி எந்த சூழ்நிலையில், நெருக்கமான நிலையில் சந்தோஷமாய் உற்சாகமாய் இல்லாத நிலை ஏற்படுகிறதோ அதே சிறுமைப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேன்மை பாராட்டும் போது, கர்த்தரை குறித்து நம்மை பெருமை கொள்ளும் பொழுது அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். அவர்களும் அந்த பாதையில் நடப்பார்கள், அந்த வழிகளை தெரிந்து கொள்வார்கள். கர்த்தரை நாம் ஒருமித்து எல்லோரும் கூடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எல்லோரும் சேர்ந்து நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு புகழ்ச்சியை செலுத்த வேண்டும், மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது சாத்தானின் அரண்கள் எல்லாம் தெரிக்கப்பட்டு போகும். நம்மை போல் கஷ்டப்படுகிற மக்கள் நம்மோடு கூட சேர்ந்து அவர்கள் ஆராதிக்கும் போது அவர்களும் விடுதலையை பெற்றுக் கொள்வார்கள். ஆதலால் நாம் ஒன்று கூடி ஒருமித்து திருச்சபையாக, குடும்பமாக நாம் பலர் கூடி கர்த்தரை துதித்து கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய துன்ப காலத்தில், நம் வேதனையின் மத்தியில் நாம் கர்த்தரை தேட வேண்டும். அப்படி நாம் கர்த்தரை தேடும் பொழுது, நாம் அவரை நோக்கி ஜெபித்து நம் விண்ணப்பங்களை அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது, கர்த்தாவே எனக்கு இந்த சூழ்நிலைகள் இருக்கிறது, என்னை காப்பாற்றும் என்று நாம் கேட்கும் போது நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். அவர் நிச்சயம் நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு அந்த சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷமும் உற்சாகமும் பெருகும்படி செய்வார். அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவருடைய அன்பு மகா பெரியது. அவருடைய அன்பை நம்மால் சுமந்து திரிவது என்பது சுகமான அனுபவம். அவர் மிக மிக நல்லவர். அவருடைய அன்பு மனித அன்பை போல அல்ல. மனிதனுடைய அன்பு ஒரு நேரத்தில் இருப்பது போல மற்ற நேரங்களில் இருக்காது. காலம் மாற மாற மனிதனின் அன்பு மாறலாம். மாறும் வாய்ப்பு உடையதுதான் மனித அன்பு. கர்த்தருடைய அன்போ என்றும் மாறாதது. அது நிரந்தரமானது, நிச்சயமானது. அது உண்மையான தேவ அன்பு. மனித அன்பு வேறு, தேவ அன்பு வேறு. மனிதனுடைய பலன் எவ்வளவோ அதன் அளவுதான் அன்பு இருக்க முடியும் அதிகபட்சமாக. ஆனால் தேவன் மிகவும் பெரியவர். அவரால் எல்லா சூழ்நிலைகளையும், நாம் எவ்வளவு பாவம் செய்த போதும் அவர் அன்பை வெளிப்படுத்தி நம்மை மீட்டுக் கொண்டார். அதுபோல நம்மிடத்தில் எப்பொழுதும் அன்பு கூர்ந்து நம்மை பாதுகாக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவரை நாடி தேடி நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். நாம் பயப்படுகிற சூழ்நிலை ஏற்படும் பொழுது கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டால் நிச்சயம் அந்த பயத்திலிருந்து நமக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அந்த சூழ்நிலைகளை மாற்றி போட்டு நாம் பயப்படும் காரியம் நமக்கு நேரிடாதபடி நம்மை காத்து கொள்வார். பயம் வந்தால் பயப்படக்கூடாது. அது எந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை உடனே கர்த்தரிடத்தில் தெரிவித்து விட்டு அந்த பயத்தை விட்டுவிட வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் நம் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு அவர் நமக்கு செயல்பட நாம் விட்டுவிட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அதற்கு பெயர்தான் விசுவாச ஜெபம். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நாம் பிரகாசம் அடைகிறோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, வேதம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது
ஊழியர்கள் மூலமாக கேட்கும் பொழுது, வசனங்களை நாமாக படித்து ஜெபிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நாம் பிரகாசம் அடைகிறோம். அப்படிப்பட்ட மனமுடைய அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற நாம் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார். பலவிதமான பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்து வாழ்கிற மனிதர்களாகிய நாம் எத்தனையோ பிரச்சனைகளையும் நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் ஏழையாகிய நாம், இந்த பாடு அனுபவிக்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயம் கர்த்தர் பதிலளிப்பார். ஏழையாகிய நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நம்மளுடைய துன்பத்தை எல்லாம் அவர் நமக்கு நீங்களாக்கி நம்மளை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். துன்பப்படுகிறவர்களே இங்கு ஏழை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழையாக வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறவர்கள் பலவித துன்பங்கள், பணம் அதிகம் இருக்கலாம், இருந்தாலும் பலவிதமான துன்பங்கள் துயரத்தில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுகிற ஜனங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காப்பாற்றி மீட்கிற தேவனாயிருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். கர்த்தருடைய தூதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இது குறிக்கிறது. அவர் நம்மை சுற்றி பாளையம் இறங்கி சுற்றிலும் வந்து நம்மை சூழ்ந்து கொண்டு அவருடைய சட்டைகளால் நம்மை மறைத்து கொண்டு ஒரு கழுகை போல வந்து அவருடைய சிறகுகளை விரித்து நம்மை மூடிக்கொண்டு நம்முடைய எல்லா பயங்களிலிருந்தும் எல்லா துன்பங்களிலிருந்தும் தவிப்புகளிலிருந்தும் நம்முடைய நடுக்கத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். அப்படி நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மளுடைய துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிற நாம் பாக்கியசாலிகள். ஏனென்றால் அவருடைய அன்பை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது நம் வாழ்க்கையின் அனுபவங்கள் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கும். கர்த்தர் எவ்வளவு ருசியுள்ளவர் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு மனிதனோடு பழகி பார்த்தால்தான் அவர்களுடைய குணம் தெரியும். அது போல அவர் நல்லவர் என்பதை அவரோடு கூட இருந்து நாம் அனுபவித்து பார்க்கும் பொழுது, அவரோடு பழகி பார்க்கும் போது தெரியும். கர்த்தரோடு நாம் பழக முடியும். அவர் வார்த்தையை கேட்டு நாம் கீழ்ப்படிய தொடங்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்தை நாம் தினம்தோறும் வாசிக்கும் போது அவரோடு இருந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையின் அனுபவத்தை, அந்த ருசியை பார்க்க முடியும். இப்படி என்றால் அவருக்கு கீழ்ப்படிய நாம் தொடங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், சிறு சிறு காரியங்கள் கூட அதை நமக்கு காட்டிவிடும். உதாரணத்திற்கு, நம் வாழ்க்கையில் நம் மனதில் நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை தினந்தோறும் வாசித்து கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தர் மேல் மிகவும் வாஞ்சியாக நாம் இருந்தால் நம்முடைய மனதில் ஒரு ஆசை எழும்புகிறது. ஏதாவது ஒரு சிறிய ஆசை, நமக்கு இந்த ஒரு பழம் சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு நாள் நமக்கு தோன்றுகிறது ஒரு பழம் சாப்பிட வேண்டும் என்று. அப்படி இருக்கும் பொழுது நாம் யாரிடத்திலும் சொல்லாமலும் நாம் கேட்காமலும் நாமாக சென்று வாங்காமலும் பணம் கொடுத்து விலை கொடுத்து வாங்காமலும் இருக்கும்போது திடீரென்று அது நமக்கு வந்து கிடைக்கும். பல நாட்களா இல்லை, திடீரென்று நாம் நினைக்கிறோம். இன்று நினைப்பது நம் மனதிற்கு மட்டுமே தெரியும், யாருக்கும் தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது திடீரென்று அந்த பழம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படும். எப்படி கிடைத்தது என்று பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இன்றுதான் நாம் நினைத்தோம் இந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று விரும்பினோமே, ஆனால் திடீரென்று இது எப்படி கிடைத்தது? யாரிடமும் சொல்லவில்லை, யாரிடமும் கேட்கவில்லை, நாம சென்று வாங்கவும் இல்லை, எப்படி கிடைத்தது என்று நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுதான் கர்த்தரோடு இணைந்து வாழும் போது நாம் புரிந்து கொள்ளுகிற தன்மை. அவர் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாப்பார். இது ஒரு உதாரணம் தான். நாம் துன்ப நேரத்திலும் துயரத்திலும் நம் நோக்கி கர்த்தரை நோக்கி நாம் கதறி கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் அவர் நம்மை வந்து விடுதலையாக்குகிற அந்த சுகம், அந்த அருமை, இதையெல்லாம் அனுபவித்து பார்த்தால்தான் புரியும். நாம் சொல்லும் போது அந்த அளவுக்கு புரிந்து கொள்வதற்கு கஷ்டம்தான். துன்பத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் வாழ்ந்தவர்களால் தான் சுலபமாக கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியும். ஏனென்றால் அவர்கள் இருதயம் அப்பொழுதுதான் தாழ்மையோடு இருக்கும். இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்களே வேத வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க தொடங்குவார்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.